ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஓரியன் அப்டவுன் மாலில் இருக்கிறது, பெங்களூரில் இருக்கிறது தான் காமிச்சிட்டு இருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா பிவிஆர் சினிமாஸ் தாங்க போயிருந்தோம். ஆமாங்க, நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். கோட் சினிமா பார்க்க தாங்க போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு படம். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி படம் தான். படம் பார்க்கறதுக்கு முன்னாடி பசிக்கும் இல்லைங்க, அதனால கண்டிப்பாக ஃபுட் கோர்ட் போயிருந்தோம். ஏன்னா படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே நாங்கள் போனனால கொஞ்சம் டைம் இருந்தனால சாப்பிட போயிருந்தோம். அங்கே பக்கத்தில் வந்து ஃபுட் கோர்ட் இருந்ததுங்க. ஃபுட் கோர்ட்டில் ஏகப்பட்ட கடை இருந்ததுங்க. சொல்லவே வேண்டாம். நீங்கள் மாலுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற கடைகள் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். அங்கே வாவ் சைனா இருந்துச்சு, அப்புறம் இந்த கோபிசான்னு ஒன்று இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய கடை இருந்துச்சுங்க. அப்புறம் அந்த நாகாஸுங்கிற கடை இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ஃபுட் கோர்ட், நிறைய வெரைட்டிஸ் கடை இருந்துச்சு. பக்கமாகவே இருந்தனால நமக்கு எது வேணுமோ, நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கி ஆர்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ½ an hour 15 minutes 20 to 30 minutes இருந்தனால நாங்கள் ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் ஆர்டர் பண்ணோம். இந்த ஐஸ்கிரீம் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் இருந்துச்சு ஃபுட் கோர்ட்டில். அங்கே என்னென்ன ஐஸ்கிரீம்ஸ் இருக்குங்கிறத அவங்க ஒரு மாதிரி ரீலாக வச்சுருந்தாங்க. அங்கே உங்களுக்கு அப்படியே காட்டுற பாருங்க. மாதிரி சாக்லேட் ப்ரௌனி இருந்துச்சு, அப்புறம் இந்த மாதிரி ஹாட் சாக்லேட் ஃபஜ் இருந்தது, அப்புறம் இந்த மாதிரி க்ரீம்ஸ் எல்லாம் போட்டு க்ரீம் ஃபஜ்ங்கிற மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. அங்கே இருக்கிறது எல்லாமே ரேட்டோடையும் அப்படியே அவங்க போட்டு வச்சிருந்தாங்க டிஸ்பிளேல. ஸோ அதை நம்ம பார்த்து கூட நமக்கு வாங்கி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மெனு கார்டு மாதிரி முன்னாடி டிஸ்பிளே வச்சிருக்காங்க, அதையும் பார்த்து வச்சுக்கலாம். அங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்களேன். இந்த பையன் தான் அவர் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு நேபாளி பையன். பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ஐஸ்கிரீம் பண்ணுறாங்கிறதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா சாக்லேட் ப்ரௌனியும் அப்புறம் பட்டர்ஸ்காட்ச் சன்ரைஸ் அப்படிங்கிற ஒரு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ரெண்டு பிரைஸ் வரும் பார்த்தீங்கன்னா 179. ஸோ சாக்லேட் ப்ரௌனி வாங்கினாலும் 177 தான். இந்த பட்டர்ஸ்காட்ச் சன்ரைஸ் வாங்கினாலும் 177 தான் இருந்துச்சு ரெண்டும். ஸோ அந்த மாதிரி நானும் என் பொண்ணு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்கிறது உங்களுக்கு காட்டுற பாருங்களேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா க்ளவுஸ் எல்லாம் போட்டு நீட்டாக கவர் பண்ணி நீட்டாக சேஃப்டியாக தான் ஆர்டர் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே முன்னாடி அவங்க மெனு லிஸ்ட்லேயே நம்ம என்ன வேணுமோ அதையும் பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்கிற கேட்டு அவங்களோட பர்மிஷன் கேட்டு நான் வீடியோவும் எடுத்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌனி ஆஸ் யூஷுவல் ரெடிமேடாக வச்சுருக்காங்க. அவங்கள ஒரு பேக்கெட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அதை கட் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரௌனி எடுத்து வெளியில் வைக்கிறாங்க. ப்ரௌனி எடுத்து வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் எடுத்துக்கிறாங்க. ஸோ என் பொண்ணுங்க 2 ப்ரௌனி ஆர்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டர்ஸ்காட்ச் சன்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ என் குட்டீஸ் ஆர்டர் பண்ண இது ரெண்டுத்தையோட நான் பட்டர்ஸ்காட்ச் சன்ரைஸும் எப்படி வந்திருக்கு, ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்திருக்குங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த கப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேஃபர்ஸ் மாதிரி இருக்கிறது, ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துலையும் வைக்கிறாங்க. ஸோ நான் ப்ரௌனி கேட்காதனால 2 இதுக்கு மட்டும் ப்ரௌனி வச்சிடுறாங்க ஃபஸ்ட்டு முன்னாடி. ஸோ அந்த ப்ரௌனி ஆல்ரெடி ரெடிமேடாக இருக்கிறத எடுத்து பேக்கெட்லேருந்து கட் பண்ணி எடுத்து அந்த பேக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌனி எடுத்து அந்த வேஃபர்ஸ் மாதிரி இருக்கிறது, அந்த கப்பு மேலே வேஃபர்ஸ் மாதிரி வச்சுட்டு அது மேலே வைக்கிறாங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் என்னங்க சாக்லேட் தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த சாக்லேட் எடுத்து அந்த ப்ரௌனி மேலே வைக்க போகிறாங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஸோ அவங்க ஆஸ் யூஷுவல் ரெடிமேடாக வச்சிருக்கிறேன், நம்ம என்ன ஃப்ளேவர் கேட்டோமோ அந்த சாக்லேட் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ என்னோட வைக்கிறது பார்த்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் சன்ரைஸுங்கிறது வச்சிருக்காங்க. ஸோ ப்ரௌனி மேலே ஒன்றும் ஐஸ்கிரீம் வைக்கல, அதில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் வித் வெனிலா 2 ஸ்கூப் வைக்கிறாங்க. அப்புறம் என் குட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெனிலா தான் ஒன்று எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெனிலா, அங்கே ஒரு வெனிலான்னு வச்சுருக்காங்க. பட் இதை என்னோட சாக்லேட் ப்ரௌனி விட பட்டர்ஸ்காட்ச் சன்ரைஸ், நான் வாங்கின பட்டர்ஸ்காட்ச் சன்ரைஸ் செம்மையாகவே இருந்துச்சுங்க. ஏன்னா நான் ரெண்டுத்தையுமே டேஸ்ட் பண்ணேன். ஸோ பட்டர்ஸ்காட்ச் சன்ரைஸுங்கிறது 177க்கு நல்லா ஒர்த்தாகவே இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அவங்க எப்படி என்னென்ன பண்ணுறாங்கிறது உங்களுக்கு அப்படியே காட்டுறோம் பாருங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சிரப் ஊற்றுறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாக்லேட் சிரப் ஊற்றுறாங்க ரெண்டுத்துக்குமே. ஃபஸ்ட்டு அந்த ப்ரௌனிக்கு மேலே வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு அப்புறம் சாக்லேட் சிரப் ஊற்றுறாங்க. கொஞ்சம் நிறையாவே ஊற்றுறாங்கன்னே சொல்லுவேன். அங்கே பாருங்களேன், பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி நிறைய நட்ஸ் போடுறாங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய போடுறாங்க. நட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ ப்ரௌனி வச்சு மேலே வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு சாக்லேட் சிரப் ஊற்றி நட்ஸ் ஊற்றிடுறாங்க. அப்புறம் இந்த மாதிரி செரி வைக்கிறாங்க. அவ்வளோதாங்க இவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிருச்சு. பட் எனக்கு எப்படி பண்ணுறாங்கன்னு காட்டுறேன் பாருங்களேன். அந்த பட்டர்ஸ்காட்ச் சன்ரைஸ்க்கு சொன்ன மாதிரியே சன்ரைஸ் தகுந்த மாதிரியே ஃபுல்லாக அப்படியே சன்ரைஸ் ஆகிற மாதிரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறேன். அந்த அவுட்புட் காமிக்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பியும் அந்த மாதிரி அந்த வேஃபர்ஸ் மாதிரி இருக்கிறத சைடில் இப்படி வச்சிடுறாங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு காட்டுறேன் பாருங்களேன். அங்கங்கே அந்த 2 ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வச்சுட்டு அங்கங்கே இந்த மாதிரி வேஃபர்ஸ் சுற்றி வச்சிடுறாங்க. பார்க்கும்போதே அழகாக இருக்குது. ஸோ அங்கங்கே ரேண்டமாக இப்படி வச்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சிரப் எடுத்து ஊற்றுறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். க்ரீம் போட வந்தாங்க. நான் எனக்கு க்ரீம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த க்ரீம் போட்டு சாப்பிட்றது பிடிக்கவே பிடிக்காது. நான் வீடியோ எடுக்கிறக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு க்ரீம் அப்ளை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வேண்டாம், ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்களேன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீம் போட்டிருப்பாங்க. எனக்கு அந்த க்ரீம் வேண்டான்னு சொன்னாலும் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா வெறும் செரி போடுறாங்க. செரினும் நிறைய போட்டாங்க. அவங்களுக்காவது ஒரே ஒரு செரி வச்சாங்க. எனக்கு சுற்றியும் அந்த சன்ரைஸ்ங்கனால சுற்றியும் செரி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது.
ஐஸ்கிரீம் பழத்தில் இருக்கிற செரி பழம் போல் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சாஸ் ஊற்றுறாங்க. இந்த மாதிரி சாக்லேட் சிரப்பு, அப்புறம் இந்த மாதிரி வெண்ணிலா சிரப்பு, இந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு சிரப்பு, அது மாதிரி எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி நிறைய ஃப்ளேவர். அவங்களுக்காவது வெறும் சாக்லேட் சிரப்பு, எனக்கு ஏகப்பட்ட சிரப்பு இருந்தது. அந்த ஏகப்பட்ட நிறைய மல்டிபிள் சிரப்ஸ் எல்லாம் போட்டுட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் போடாமல் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணாங்க. அது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ என்னோடது பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரெடி ஆயிடுச்சு. என்னோடது ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேல வச்சு கொடுத்தாங்க. ஸோ ட்ரேல வச்சு ஒரு டிஷ்யூ பேப்பர்ஸ் வச்சு ஒரு உடன் ஸ்பூன் வச்சு நீட்டாக கொடுத்தாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு அங்கே என்னோட இடத்துல வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா அதை நான் வைக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். 179 199 எல்லாமே எல்லா ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹாட் சாக்லேட் ஃபட்ஜ் எல்லாமே இருக்குங்கிறது அப்படி காமிச்சிருக்கேன். என்னோடது இது பார்த்தீங்கன்னா ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம். இது பார்த்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் சன்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும். இது சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சு. இது பார்த்தவே தெரியுதுங்க இல்லைங்க, சன்ரைஸ் அந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு. என்னோட சன்ரைஸ் ஐஸ்கிரீம் இப்படி தான் நான் படத்துக்கு முன்னாடி என்ஜாய் பண்ணேன். அப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பால்ஸ் மாதிரிலாம் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99. இது அங்கங்கே வச்சுருந்தாங்க. மெட்ரோலையும் பார்த்தேன், இங்கே மால்லையும் பார்த்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ். இது நல்லா இருக்கா என்னங்கிறது நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே பிவிஆர்னு போட்டு அந்த மாதிரி போட்டு அங்கங்கே செல்ஃபி மாதிரி எடுக்கிறதுக்கு நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுட் கவுண்டர் இருந்தது. ஃபுட் கவுண்டர்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நிறைய இருந்ததுங்க. உட்காந்து சாப்பிட்றதும் என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா மீடியம், லார்ஜ், ஸ்மால் சைஸும் இருந்துச்சு. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா காம்போ பேக் ஒன்று கொடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச்சு, சமோசா வித் ஒரு ஜூஸ் வாங்கிக்கலாம். அது 99 ருபீஸ். அப்புறம் ஃப்ரைடே டு சண்டேவும் ரீஃபில் பண்ணிக்கிற